ஒரு புக் இருக்குது. சொல்லப்போனால் இந்த புக் வந்து திஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் பிளாக் மேஜிக் ஆர் மதர் ஆஃப் ஆல் த பிளாக் மேஜிக் புக்ஸ் எக்ஸிஸ்டிங் அட் ப்ரெசென்ட் இன் த வேர்ல்ட். இந்த புக்கோட பேர் புக் வந்து இது இங்கிலீஷில் சொல்லுவாங்க பிகாட்ரிக்ஸ். நீங்கள் பிகாட்ரிக்ஸ் சொல்லி கூகுளில் பார்க்கலாம். பப்ளிக்கலி படிக்கணுமா இல்லையா, ஏன் படிக்கணும் அல்லது ஏன் படிக்கக்கூடாது, ஏன் படிக்கக்கூடாது, இது பேச போகிறோம். நாங்கள் அடிமை ஆகிறது மனிதனுக்கு பிடிக்காது. ஸோ எப்படி அந்த சாட்டான் ஜின்னு இந்த பேய் பிசாச்சுக்கெல்லாம் எப்படி அடிமை ஆகிறது பிடிக்கும்? அதுவும் ஒரு மனிதன். வஹலக்தனி மினன் நார் வஹலக்தனி மினத்தீன் சாட்டான்னு சொல்கிறான் காட் கிட்ட. இந்த புக் வந்து லண்டனில் ஃபேமஸ் கோடெக்ஸ் கிகாஸ் ஆர் பிகாட்ரிக்ஸ். அந்த புக் வந்து ஒன்றுமே ஆகாது, ஒன்றுமே மீன்ஸ் நீல் பண்ணுற, எராடிகேட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது இந்த புக்கு தான், பிளாக் மேஜிக் அல்ஜிட். ஸோ திஸ் புக் இஸ் வெரி 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 டேஞ்சரஸ், மதர் ஆஃப் ஆல் புக். நான் என்ன சொல்லுவேன், இந்த புக்கு தொடவே கூடாது. முன்னாடி சொன்ன நிறைய புக்கு தொடக்கூடாது, பட் இந்த புக்கு தொடக்கூடாது. இந்த புக்கு எப்படி தட்டுனா கொஞ்சம் தூசி வரும், தூசி விழுது. அந்த தூசியில் இவ்வளோ பவர் இருக்குது. யாராவது அந்த வீடு இருக்குல்ல உங்களுக்கு, அவனை நாசம் ஆகணும், அப்படி ஆகும். இந்த தூசி எடுத்து போட்டால் கூட ஆகும். ஒரு படம் வந்தது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொல்லி. அந்த படத்தில் ஒரு காமிச்சிருக்காங்க, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து அந்த மேஜிக்கல் ஸ்கொயர், அந்த சர்க்கிள் இப்படி வச்சுட்டு அவர் டைமென்ஷன்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த கான்செப்ட் நான் கொடுத்தது, அந்த கான்செப்ட் கொடுத்தது இங்கே இருக்குது. அது உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ட்ரிப்ளிகனில் இருக்கிற ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டுக்குரிய நிறைய புத்தகங்கள், சொல்லப்போனால் 1,00,000 புத்தகத்துக்கு மேலே இருக்கிற ஒரு புத்தக கடலுக்குள்ளே இருக்கிறோம். அவன் ஒரு லைப்ரரிக்குள்ளே இருக்கோம். அந்த லைப்ரரிக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய அமானுஷங்கள் இருக்குது. அதையும் தாண்டி சில தீர்வுகளும் இருக்குது. இந்த மாதிரி உலகத்தோடு இன்னொரு பக்கத்தை நம்ம இந்த லைப்ரரியில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இந்த லைப்ரரியில் முக்கியமாக ரொம்பவே ஃபேமஸான, யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியமான புக்கு பற்றி இந்த லைப்ரரியோட லைப்ரரியன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். சார், நம்ம இந்த லைப்ரரிக்குள்ளே வரும்போதே இந்த லைப்ரரி பற்றி நிறைய கேள்விப்படுறோம். கொஞ்சம் பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது. அப்படி இந்த லைப்ரரிக்குள்ளே என்ன அமானுஷம் இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? லைப்ரரி இட்ஸ் எ பிளேஸ் ஆஃப் காட் சொல்ல போனால். அண்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஒரு கோயில் மாதிரி, ஒரு சர்ச் மாதிரி, ஒரு மாஸ்க் மாதிரி. பட் அமானுஷம் சொல்லி சொல்கிறாங்க, பட் இட் இஸ் ஆல் அ புக். நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்களோ உங்கள் தாட் பிரகாரம் தான். ஒரு புக் இருக்குது. சொல்லப்போனால் இந்த புக் வந்து திஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் பிளாக் மேஜிக் ஆர் மதர் ஆஃப் ஆல் த பிளாக் மேஜிக் புக்ஸ் எக்ஸிஸ்டிங் அட் ப்ரெசென்ட் இன் த வேர்ல்டு. ஓகே, இதுக்கப்புறம் எதுவும் இல்லை. இதுக்கு கபாலாவும் இது கீழே தான். புக் ஆஃப் இனாக் அதுவும் இது கீழே. புக் ஆஃப் கோடெக்ஸ் கிகாஸ் அந்த பிளாக் மேஜிக் புக் இது கீழே தான் வரும். நிச்சயமா சார். இப்போ நீங்க வந்து இதெல்லாம் கிளவுஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. ஆமாம்மா. ஜஸ்ட் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, எனக்கு உள்ளங்கை சாதுவும் ஒரு மாதிரி எரியிற மாதிரி ஃபீல் ஆகுது. எதுக்காக நீங்க கிளவுஸ் போட்டிருக்கீங்க, எனக்கு எதுக்காக இப்படி ஒரு ஃபீல் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லுவேன். பேசும்போதே சொல்லுவேன், ஏன் கிளவுஸ் போட்டிருக்கேன், வாட் இஸ் த ரீசன், என்ன கனெக்டிவிட்டி இருக்குன்னு சொல்லுவேன் நான். ஸோ இன்னைக்கு பேசுகிற போகிற இந்த புக்கோட பேர் புக் வந்து இது இங்கிலீஷில் சொல்லுவாங்க பிகாட்ரிக்ஸ். பிகாட்ரிக்ஸ் நீங்கள் பிகாட்ரிக்ஸ் சொல்லி கூகுளில் பார்க்கலாம். இந்த புக் ரிவ்யூ மாதிரி சொல்கிறேன், ஒரு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ், புக்ஸோட ஒரு வீக்னஸ், ஒரு ஸ்ட்ரென்த்தை நாங்கள் பேச போகிறோம். ஸோ வெதர் திஸ் புக் இஸ் ரெக்கமெண்டட் ஆர் நாட், பப்ளிக்கலி படிக்கணுமா இல்லையா, ஏன் படிக்கணும் அல்லது ஏன் படிக்கக்கூடாது, ஏன் படிக்கக்கூடாது, இது பேச போகிறோம் நாங்கள். இந்த புக்ஸோட பேர் வந்து பிகாட்ரிக்ஸ் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அரபிக் பேர் வந்து காயத்துல் ஹக்கீம், GHAYATULHAKIM. சில பேர் ஸ்பெல்லிங் கேட்பாங்க. ஸோ மீனிங் கேட்டாக்கா எய்ம் ஆஃப் த சித்தர், எய்ம் ஆஃப் த சேஜ், எய்ம் ஆஃப் த சித்தர். ஒரு சித்தரோட எய்ம், ஒரு யான குருவோட எய்ம், ஒரு டாக்டரோட எய்ம், ஒரு விஞ்ஞானியோட எய்ம், கடைசியில் சொல்ல போனால் பிளாக் மெஜிஷியனோட எய்ம், அவன் என்ன நோக்கி போகிறானோ அதோட நோக்கம் என்னன்னாக்கா இந்த புக் சொல்லலாம் மதர் ஆஃப் ஆல் பிளாக் மேஜிக் புக்ஸ். இதுக்கு மேலே எந்த புக்குமே இல்லை.
அமானுஷ்யம் சொன்னீங்க, அதுக்கு நான் கடைசியில் சொல்லுவேன். அமானுஷ்யம் அது உங்களுக்கு அமானுஷ்யம் இருக்கலாம், பட் எனக்கு வந்து யாருமே பேய் பிசாஸ் ஒரு சாட்டானோட மன்னர் யாருமே எனக்கு வந்து அமானுஷ்யம் பண்ணுற மாதிரி இல்லை. தேர் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி. ஓ ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். ஓகே. எப்படின்னாக்கா சில பேர் இருப்பாங்க, என் கையில் வந்து 20 ஜின் இருக்குது, அந்த பாபா கிட்ட 20 மோக்கல் இருக்குது, அந்த ஸ்பிரிச்சுவல் ஆன்மாவில் இருக்குது, அந்த கெட்ட ஆன்மா இருக்குது, நல்ல ஆன்மா இருக்குது, அந்த சக்தி இருக்குது, பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி சொல்லி நிறைய மக்கள் வந்து ஏமாற்றுவாங்க. நீங்கள் ஒரு க்ரியேஷனை, ஒரு பவர்ஃபுல் என்டிட்டியை நீங்கள் அடிமை ஆக்க நினச்சாக்கா அது உங்களை என்னையுமே விடாது. ஒரு மருமகளை எப்படி மாமியாருக்கு அடிமையாக போகும்? ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க, எப்படியாவது போயிடணும், வீடு காலி பண்ண தனி வீடு வாங்கி கொடுங்க. அடிமை ஆகிறது மனிதனுக்கு பிடிக்காது. ஸோ எப்படி அந்த சாட்டான் ஜின்னு இந்த பேய் பிசாச்சுக்கெல்லாம் எப்படி அடிமை ஆகிறது பிடிக்கும்? அதுவும் ஒரு மனிதன். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆல்ரெடி ரிலீஜியஸ் டெக்ஸ்டில் இருக்குது, வஹலக் தனி மின நார் வஹலக் தனி மின தீன். சாட்டான்னு சொல்கிறான் காட் கிட்ட, நீங்கள் என்னை நெருப்பாலேருந்து படைச்சிருக்கீங்க, மனிதனை நீங்கள் மண்ணாலேருந்து படிச்சிருக்கீங்க, அப்போது நான் தானே சீனியர். அப்படி சீனியர் சொல்கிறவனை நீங்கள் சொல்கிறீங்க நான் 20 ஜின்னை வச்சுருக்கேன் கையில், நான் போங்க நான் ஆள் அனுப்புகிறேன், உங்கள் வேலை ஆகிடும். அது பாசிபிள் இல்லை. அது என்ன பண்ணும், இவங்கள பொசஸ் பண்ணி வச்சுருக்கோம். காதில் வந்து சொல்லும், அவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான், இவனே அவன் கையில் பொசஸ் ஆகிருப்பான். ஆனால் இந்த மாதிரி இந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க அவங்களோட லைஃப் பார்ப்பீங்க, சாகும்போது ரொம்ப 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 கஷ்டமான சாகு இருக்கும், ஒரு மாதிரியான சாகு இருக்கும். இந்த பிளாக் மேஜிக் பற்றி இப்போ இந்த தலைமுறை ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த புக்கு பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, இதுதான் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய பிளாக் மேஜிக்கோட என்ன சொல்றது, ஒரு என்சைக்ளோபீடியா அப்படின்னே நம்ம என்சைக்ளோபீடியா இல்ல, மதர் ஆஃப் பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்றீங்க. இந்த புக்கை பற்றி நம்ம சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த தலைமுறைக்கு இது ஏன் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? See, in the generations, they are the future of our country, the new generation, the young generation. நீங்கள் கூகுளில் பார்த்தாக்கா த மோஸ்ட் சர்ச்ட் புக் ஆஃப்டர் பைபிள், குரான் அண்ட் கீதா இஸ் த பிளாக் மேஜிக் புக். இந்த புக்கு தான் மோஸ்ட் சர்ச்டு புக். அப்புறம் நம்ம யங் ஜெனரேஷன், நாங்கள் சொல்கிறோம் டெக்னாலஜியில் வாழ்கிறோம், பட் நம்ம யங் ஜெனரேஷன் தே ஆர் ப்ராக்டிஸிங் திஸ் புக். அனதர் புக் இஸ் தேர், அங்கே ஒரு புக் இருக்குது, அந்த புக் வந்து லண்டனில் பூமாக இருக்குது, வெள்ளக்காரங்களும் இந்த புக்கு பின்னாடி இருக்காங்க. என்ன புக்? இந்த புக் வந்து லண்டனில் ஃபேமஸ், இந்த கோடெக்ஸ் கிகாஸ் ஆர் பிகாட்ரிக்ஸ், அந்த புக் வந்து ஒன்றுமே ஆகாது, ஒன்றுமே மீன்ஸ் நீல் பண்ணுற, எராடிகேட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது இந்த புக்கு தான் பிளாக் மேஜிக். வெஸ்டர்ன் வேர்ல்டு ஆர் மிடில் ஈஸ்ட் வேர்ல்டில் இந்த புக்கு சிறந்த புக். இந்தியாவில் ஒரு புக் இருக்குது, பிளாக் மேஜிக்கை ரிமூவ் பண்ணுறது, எராடிகேட் பண்ணுறது, எலிமினேட் பண்ணுறது. நான் அந்த புக்கு பேர் சொல்கிறேன், நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் வந்து அந்த புக்கு வச்சுட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் எடுக்கலாம். ஸோ நீங்கள் கேட்டது இந்த ஜெனரேஷனுக்கு ஏன் சொல்லணும்னாக்கா, தே ஆர் த ஃபியூச்சர் ஆஃப் அவர் கண்ட்ரி. இந்த மாதிரி இந்த பிளாக் மேஜிக், பிளாக் புத்தகம் பின்னாடி போனால் நிறைய கெடுதல் இருக்குது. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஹீஸ் இன் லண்டன், அவர் வந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி புக்கு பண்ணி கேட்டார். 2024 புக்கு சர்ச் பண்ணி ஒரு 6 மாதம் ஏதோ ஒரு ஜின் ப்ராக்டிஸில் உட்காந்து இப்போ எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புகிறாரு. அவருக்கு வந்து உருவம் தெரியுது சொல்கிறாரு. என்ன பண்ணுறது சொல்லுங்கள், திஸ் இஸ் ஹேப்பனிங். சரி ஒன்றுமே இருக்காது சார் வந்து சொல்கிறது, அவர் சும்மா அப்படி தான் சொல்கிறாரு, பீலா விடுறாரு, டப்பா அடிக்கிறாரு, கப்ஸா அடிக்கிறாரு. பீலா சேட்டலைட் இருக்குது, டிஷ் இருக்குது, எலன் மஸ்கோட ஸ்டார் லிங்க், அது என்ன, அது ஒரு தகடு டப்பா தானே, டின் தகடு தானே, வெளியில் வச்சாக்க எப்படி கனெக்டிவிட்டி வருது. அதே மாதிரி திஸ் புக் ஹேஸ் அ பவர். இந்த புக்ஸ்லாம் பவர் இருக்குது, அது உங்கள் திறமை. நீங்கள் படிச்சுட்டு அந்த புக்கு வந்து எப்படி ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வரீங்க. MBBS 4 வருஷம் படிக்கிறீங்க, MD சர்ஜன் ஆகி வெளியில் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறீங்க. அதே மாதிரி தேர் இஸ் த சேம் ப்ரொசீஜர் ஃபாலோஸ் வித் திஸ் புக்ஸ். இந்த பிளாக் மேஜிக் எராடிகேட் பண்ணுறது கரெக்டாக 4 வருஷம் தியரட்டிக்கல் போகணும், 2 வருஷம் ப்ராக்டிக்கலாக படிக்கணும். அப்போ தான் நீங்கள் ஃபீல்டில் உட்கார முடியும். 2 வகை இருக்குது இதில். ஒன்று வந்து மெடிசின் கொடுக்குற மாதிரி தாயத்தம், மேஜிக்கல் ஸ்கொயர்ஸ் அதெல்லாம் எழுதிட்டு சரி இது போங்க தண்ணியில் சாப்பிட்டு குடிங்க நன்மை ஆயிரும். இன்னொன்று வந்து இந்த சர்ஜன் மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, வெட்டு, அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, அது பிளாக் மேஜிக் எடுக்கிறது, எக்ஸாசிசம் பண்ணுறது, இதே மாதிரி தான். எவ்ரி திங் ஹேஸ் எ ப்ராப்பர் வே. இதுக்கு ஸ்டடீஸ் எல்லாமே இருக்கு. டெஃபினெட்லி மேடம், ஸ்டடீஸ்னாக்கா பிளாக் மேஜிஷியன் இருக்காங்க, அவங்க ஹிடன் சொசைட்டி, அவங்க ஒரு உலகத்தில் வாழ்கிறாங்க. சரி இந்த புக்கு ஏன் எழுதுனாங்க கேட்டாக்கா, ஏன் எழுதுனாங்க? ஆமாம், இந்த புக்கோட நோக்கம் என்னன்னாக்கா, இந்த புக் வந்து முதல்ல ஸ்பானிஷ் லாங்குவேஜில் இருந்தது,
13th செஞ்சுரியில் வந்து ஸ்பானிஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க, தென் லாட்டினில். சரி, இன்னும் ஹைப்போத்தட்டிக்கலாக இதோட ஆத்தர் யார் பார்க்க போனாக்கா, ஒரு 10th செஞ்சுரியில் போய் பார்த்தாக்கா மஜித்திரி சொல்லி ஒரு ஆத்தர் இருக்கார். சரி, இன்னும் கொஞ்சம் டிக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஸ்பெக்குலேஷன்ஸ்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பார்த்தாக்கா 7th செஞ்சுரி புக்காக போகுது. ஸோ அதுக்கு மேலே இன்னும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பார்த்தாக்கா இது வந்து அரபிக் லாங்குவேஜில் ஒரிஜினலாக இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஹிப்ரூ லாங்குவேஜில் செமண்டிக் லாங்குவேஜில் இருந்திருக்கு இந்த புக்கு. ஸோ இட் மீன்ஸ் அது பரம்பரையாக அது ஒரு ஹிடன் சொசைட்டி அந்த காலத்து பிரகாரம் அந்த டெமோகிராஃபிக்கலி அந்த ரீஜனில் எந்த லாங்குவேஜ் ஃபேமஸாக இருக்கோ அந்த லாங்குவேஜில் அவங்க கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ திஸ் புக் இஸ் வெரி 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 டேஞ்சரஸ், மதர் ஆஃப் ஆல் புக். நான் என்ன சொல்லுவேன், இந்த புக்கு தொடவே கூடாது. முன்னாடி சொன்ன நிறைய புக்கு தொடக்கூடாது, பட் இந்த புக்கு தொடக்கூடாது. இந்த புக்கு எப்படி தட்டுனா கொஞ்சம் தூசி வரும், தூசி விழுது. அந்த தூசியில் இவ்வளோ பவர் இருக்குது. யாராவது அந்த வீடு இருக்குல்ல உங்களுக்கு நாசம் ஆகணும், அப்படி ஆகும். இந்த தூசி எடுத்து போட்டால் கூட ஆகும். திஸ் புக் ஹேஸ் அ பவர். வேர்ல்டு ஓல்டஸ்ட் பிளாக் மேஜிக் என்ன இருக்கோ 400 வகையான த ஹையஸ்ட் மேஜிக் இஸ் ரெக்கார்டட் இந்த புக்ல இருக்கு. என்ன இருக்குனாக்கா டாலிஸ்மேனிக் மேஜிக். அப்படினா டாலிஸ்மேனிக் மேஜிக்னாக்கா உங்களுக்கு அந்த செலஸ்டியல் மேஜிக்கும் சொல்லுவாங்க, நட்சத்திரம் வச்சுட்டு மேஜிக் பண்ணுறது. ஒரு மேஜிக் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இவர் மேலே பண்ணிட்டேன், நான் இல்லை வேறு யாராவது பண்ணுறாங்க, அந்த மேஜிக்கை எராடிகேட் பண்ணுறது. இவர் வந்து ஒரு ரிவர் கிராஸ் பண்ணணும் 7 டைம். ஈஸியஸ்ட், பாபா கிட்ட போக தேவையில்லை, சாமியார்கிட்ட போக தேவையில்லை. 7 டைம் ஒரு ஆற்று, ஒரு கடல் அல்லது ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு போனாக்கா உங்களுக்கு 7 டைம், ஃப்ளைட்லாம் போக முடியாது, பக்கத்தில் ஆற்று இருந்தால் அப்படி இப்படி அந்த ஃப்ளைஓவர் மேலே கிராஸ் பண்ணால் அவங்க இந்த பிளாக் மேஜிக் போயிடும். திஸ் இஸ் த பேசிக் பிளாக் மேஜிக். பட் இந்த புக் வந்து செலஸ்டியல் பிளாக் மேஜிக், அது வெரி வெரி டேஞ்சரஸ். எவ்வளோ தூரம் டேஞ்சரஸாக இருக்கும் இது யோசி பாருங்க. இப்போ வரைக்கும் எவ்வளோ செஞ்சுரிஸ் போயிருக்கு, 1000 செஞ்சுரிஸ் ஆயிருக்கு. எப்படிப்பட்ட மன்னர்லாம் வந்திருப்பாங்க, எந்த மாதிரி பவர்ஃபுல் சூப்பர் பவர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. அந்த காலத்தில் இந்த புக்கு விளையாடி இருக்கு, எல்லாத்தோட விளையாடி இருக்கு, யாருமே விடலை. ரெடால்ஃப், ரோமன் எம்பையர். இப்போதைக்கு இந்த டேட்டில் இன்னைக்கு இந்த டேட் என்ன 2025 மார்ச், இது இந்த வருஷத்தில் யூரோப்பில் மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் ஆகிற புக். வெள்ளைக்காரங்க, யூரோப்பியன்ஸ், தே ஆர் ஆல்சோ வெள்ளையாக இருக்காங்க. ஸோ நாங்கள் சாதாரண வெள்ளைக்காரங்க சொல்லலாம். யூரோப்பில் இந்த புக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, பயங்கரமாக பண்ணுறாங்க. இந்த புக் எங்கே இருக்குனாக்கா நேஷ்னல் லைப்ரரி ஆஃப் லண்டன். அங்கே ஒரு ரெபாசிட்ரி சொல்லுவாங்க, டெபாசிட்ரி மாதிரி ரெபாசிட்ரி இருக்கும், அங்கே இருக்குது. அங்கே பர்மிஷன் எழுதி என் ஃப்ரெண்டு வந்து அவர் பார்க்கணுன்னு சொன்னார். 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த புக் வந்து ஆக்சஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த ஹாலுசினேஷன்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. புக்கு மட்டும் பார்த்தாரு, ஒரிஜினல் புக். ஓகே, ஆமாம். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க யாராவது இந்த பார்த்து வருவாங்க, இல்லை அந்த புக்கு காட்டுங்கனாக்கா நீங்கள் வரும்போது நான் சொல்லிடுவேன் புக்கே இல்லை சொல்லிடுவேன். புக்கும் இருக்குது சொல்லுவேன் ஆன் கேமரா. பட் ஃபிசிக்கலி இட் இஸ் நாட் பர்மிசிபிள், நாட் அட்வைசபிள், நாட் ரெக்கமெண்டட் டு டச் ஆர் ஃபீல் ஆர் ஓப்பன் த புக். நான் சொன்ன மாதிரி இந்த புக்கு டஸ்ட்டு விழுது, அந்த டஸ்ட்டில் அவ்வளோ பவர் இருக்குது. எப்படிப்பட்ட புக் இருக்கும். பட் என்னை கேட்டாக்கா இந்த புக் வந்து பிளாக் மேஜிக்காக சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ ஸ்பிரிச்சுவல். இதில் என்ன ஸ்பிரிச்சுவல் விஷயம் இருக்கு. ஸோ நீங்க சொல்லும்போது இது வந்து ஒரு பிளாக் மேஜிஷியனோட நோக்கம், மதர் அதுக்கான புக் பேர் வந்து காயத்தல் ஹக்கீம், ஏம் ஆஃப் த பிளாக் மேஜிக், ஏம் ஆஃப் த சித்தர், சித்தர்னு சொன்னீங்க, சித்தர் ஏம் ஆஃப் த வலி மார்க்கம். ஆமா, சித்தர் அப்படினு சொல்லும்போது கண்டிப்பா இதுக்குள்ள நிறைய ஸ்பிரிச்சுவல் விஷயம் இருக்கு. அப்போ இந்த புக்ல அப்படி என்ன ஸ்பிரிச்சுவல் விஷயம் இருக்கு? இந்த புக் வந்து காஸ்மாலஜிக்கல் பேக்ரவுண்ட் சம்பந்தப்பட்ட புக். இப்போ நான் சொன்ன செலஸ்டியல் பாடிஸை வச்சு மேஜிக் பண்ணுறது, செலஸ்டியல் பாடியை வச்சு மேஜிக் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. செலஸ்டியல் பாடிஸ் சொன்னாக்கா மீட்டியார்ஸும் இருக்குது, ஆகாயத்தில் நிறைய பிளானட்ஸும் இருக்குது, ஏகப்பட்ட எங்களுக்கு தெரிஞ்ச பிளானட் மர்க்குரி, வீனஸ், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன் அப்படி சொல்லுவாங்க. 9 or 7 ஆர் யுரானஸ் ஆர் ஏதோ நெப்சூன். ஸோ இது தவிர ஏகப்பட்ட பிளானட்ஸ் இருக்குது, தெரியும் உங்களுக்கு. ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பில் நிறைய கேலக்சிஸ், ஆண்ட்ரோமேடியா, வேர்ல்பூல், அது இது கேலக்சிஸ், யூனிவர்ஸ், ஏகப்பட்ட நிறைய சம்மந்தப்பட்ட புக்ஸ் இருக்குது. அந்த செலஸ்டியல் பாடிஸை எப்படி கொண்டு வர்றது இந்த புக்ஸில் இருக்குது. ரெண்டாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயமா இருக்கும், நான் தன்னைத்தானே புகழலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு பைசாவும் வாங்குறதில்லை,
நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க இந்த காசுக்கு. ஆண்டவன் நிறைய கோடி கொடுத்துருக்கான் எனக்கு. ₹1 கூட நான் இந்த வீடியோஸ்க்காக அவர் சொல்கிறதுக்காக நான் வாங்கலை. இட்ஸ் எ சர்வீஸ் டு சொசைட்டி, இஸ் சர்வீஸ் டு காட். எங்கள் ஜெனரேஷன் வந்து நல்லதாக ஆகணும். ஒரு படம் வந்தது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொல்லி, மார்வல் ஸ்டுடியோட. டைரக்டர் வந்து ஸ்காட் டைரக்ஷன் நினைக்கிறேன். அந்த படத்தில் ஒரு காமிச்சிருக்காங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து அந்த மேஜிக்கல் ஸ்கொயர் அந்த சர்க்கிள் இப்படி வச்சுட்டு அவர் டைமென்ஷன்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த கான்செப்ட் நான் கொடுத்தது, அந்த கான்செப்ட் கொடுத்தது இங்கே இருக்குது அது. ஸோ யார் அவர் வந்தாங்க அப்போ தெரில எனக்கு இவங்க வந்திருக்காங்க இந்த கான்செப்டுக்காக தான் வந்திருக்காங்க சொல்லி. அந்த அந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து அந்த மேஜிக்கல் ஸ்கொயர் அதை எடுத்து இப்படி இப்படி பண்ணுறாரு. அந்த கான்செப்ட் நான் சொன்னது நீங்கள் பார்க்கலாம். ஹாலிவுட்டில் மார்வல் ஸ்டுடியோ கொடுத்த படம் அது. அந்த மேஜிக்கல் ஸ்கொயர் இப்படி இருக்கும், அது காமிச்சிருக்காங்க அதில். நீங்கள் போய் பாருங்கள் இன்றைக்கி அந்த படம். இந்த மாதிரி ஒரு இது இருக்கும், அது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இப்படி 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 அதை நல்லா விஷுவல் எஃபெக்ட்ஸ் போட்டு நல்லா காமிச்சிருக்காங்க. தட் கான்செப்ட் ஆல்சோ கிவன் பை மீ. அது என் பேர் வரல, அதில் வேறு விஷயம் நான் சொல்ல விரும்பலை. பட் நீங்கள் கேட்டிங்களே எதுக்கு சொல்கிறீங்கனாக்கா, ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி இது காஸ்மாலஜிக்கல் பேக்ரவுண்ட் வந்து டீல் பண்ணுது. மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் கபாலா பிளாக் மேஜிக். ஒரு காலத்தில் கபாலாவும் ஸ்பிரிச்சுவலி நல்ல புக்கு தான் இருந்தது. புக் ஆஃப் கோடெக்ஸ் கிகாஸ், புக் ஆஃப் சாட்டான், புக்ஸ் ஆஃப் டெவில் சொல்லுவாங்க, புக் ஆஃப் இனாக்ஸ், எல்லா புக்குமே அதில் 3 சாப்டர் நல்லதாக இருக்கும். 4வது சாப்டர் வந்து ஒரு சாப்டர் கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கும். அந்த டேஞ்சரஸ்னால அந்த புக்கே வந்து டேஞ்சரஸாக போயிடுது. இந்த ஆத்தர் மஜரித்தியா ஆர் குர்தபி சொல்லி ஒரு ஆத்தர் இருந்தார். இன்னும் கொஞ்சம் பார்த்தாக்கா அந்த ஸ்பெக்குலேஷன் முன்னாடி தாண்டி போனால் கொஞ்சம் நீங்கள் நல்லா என்ன சொல்கிறது டிக் பண்ணால் உங்களுக்கு நல்லா ஸ்க்ரூட்டனைஸ் சொல்லுவாங்க. நீங்கள் தீசஸ்லாம் எழுதும்போது நீங்கள் ஒரு ஆத்தரை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணால் தெரியும். இந்த புக்கோட ஆத்தரே தெரியல யாருக்குமே. அவ்வளோ ஹிடன் சொசைட்டி. அந்த ஆத்தர் என்ன சொல்கிறாரு, when to find a creation of universe, இந்த பிரம்மாண்டத்தை எப்படி படைச்சாங்க சொல்லி நான் அந்த ஆராய்ச்சியில் போயினே இருந்தேன். அந்த ஆத்தர் இஸ் செல்ஃப் அவேக்கண்ட். அவருக்கு வந்து இன்னர் லைட்டிங்லாம் இருந்தது, வெளிச்சம் எல்லாம் ஞானம் பெற்றவர் இருந்தார். அவர் என்ன சொன்னார், நான் இந்த கிரியேஷன் ஆஃப் யூனிவர்ஸ், கிரியேஷன் ஆஃப் ஹியூமன்ஸ், எவல்யூஷன் சொல்லி நான் ஆராய்ச்சி பண்ணேன். அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு வந்து நான் அந்த நேரத்தில் ஐ ஃபவுண்ட் எ பிளாக் வேர்ல்டு, பாத்தால் லோகம் ஆர் டார் கேலக்ஸியை மீட் பண்ணேன். அங்கே ஒருத்தரை மீட் பண்ணேன். தென் he gave me all the knowledges. இந்த புக்கில் இந்தியா பற்றி இருக்குது, இந்த புக்கில் எஜிப்ட் பற்றி இருக்குது, இந்த புக்கில் ஈரான் பற்றி நிறைய படிச்சிருக்கேன். இந்த புக்கில் இந்தியா பற்றி இருக்குது. இந்தியா பற்றி என்ன இருக்கு, சில பாயிண்ட்ஸ் ஆர் தேர். சில ஊரில் அந்த ஊரில் வந்து கொஞ்சம் எனர்ஜிஸ் ஆர் தேர் அண்ட் தட் எனர்ஜி இஸ் கனெக்டட் ஃப்ரம் earth to other galaxy and other universe and other planet. There is a connection. இந்தியாவுல வந்து எனர்ஜிக் பாயிண்ட்ஸ் வந்து சிலது இருக்குன்னு சொன்னீங்க. அது எந்தெந்த இடத்துல இருக்கு? இப்போ பேசிக்கலி நான் சொன்னாக்கா நீங்க கேப்பீங்க என்ன எனர்ஜி பாயிண்ட். இப்போ பிரமிட் சொல்லி தெரியுது. அந்த பிரமிட் ஹேஸ் a connection with the constellation star சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி இந்தியா வந்து தெய்வ பூமி சொல்லுவாங்க. நாங்கள் வந்து பிரமிட் இல்லை, பட் we have more locations, more points are there which is connected with the universe and galaxies. அதில் ஒரு பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சது, பேசிக்கலி சொல்லப்போனால் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அதர் ஸ்டேட்டில் ஒரு பாயிண்ட் இருக்குது, நார்தர்ன் சைடில் ஒரு பாயிண்ட் இருக்குது, தென் வெஸ்டர்ன் சைடில் ஒரு பாயிண்ட் இருக்குது, தமிழ்நாட்டில் ஒரு பாயிண்ட் இருக்குது, சிதம்பரத்தில் ஒரு கிணறு இருக்குது. அது நாங்கள் முஸ்லீம் சொல்லுவாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாமோட கிணறு, ப்ராஃபட் சாலமனோட வெல். அந்த கிணறு கிட்ட ஒரு கனெக்ஷன் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லுவேன் கிணறு கிட்டலாம் நிறைய எனர்ஜிஸ்லாம் இருக்கும், பாசிட்டிவிட்டி இருக்கும், நெகட்டிவிட்டி இருக்கும், ஜின்ஸ்லாம் இருப்பாங்க, சட்டான்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த பழைய காலத்தில் சொல்லுவாங்க அந்த பாட்டிலாம் மாதமாக அந்த பீரியட்ஸ் இருக்கும்போது அந்த கிணறு கிட்டலாம் போகக்கூடாது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. வாய் that's the reason. ஸோ சிதம்பரத்தில் ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த கிணறு கிட்ட. that point directly connects with the other parts of the world. ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அதர் யூனிவர்ஸில், அதர் வேர்ல்டில் நீங்கள் என்டர் ஆகலாம்.
தெர் இஸ் a பாயிண்ட் எல்லாம் இருக்குது அதில். அது எப்படி இது போர்ட்டல் டைமென்ஷன் இதெல்லாம் என்னதுனாக்கா, நான் சொல்கிறது எல்லாமே அரபிக்கில் இருக்குது. அதுதான் நான் போர்ட்டல்ஸ் அண்ட் டைமென்ஷன் இங்கிலீஷில் சொல்கிறேன். அந்த போர்ட்டல் அண்ட் டைமென்ஷன் பேர் வந்து ஆலமே நாசூத், ஆலமே மலக்கூத், ஆலமே ஜப்ரூத், ஆலமே லாஹூத். இந்த டைமென்ஷன்ஸ் பேர் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, அந்த விவரம் இந்த புக்கில் இருக்குது. பட் ஐ சஜஸ்ட் டூ நாட் டச் திஸ் புக், டூ நாட் கோ த்ரூ வித் திஸ் புக். ஏன்னா மதர் ஆஃப் பிளாக் மேஜிக் சொல்கிறாங்க. மதர் ஆஃப் பிளாக் மேஜிக் நீங்கள் பார்க்க போனால் நான் சொன்ன மாதிரி இந்த புக் வந்து டீல் பண்ணுறது நிறைய விஷயம். ஃபவுண்டேஷன் ஆஃப் பிளாக் மேஜிக் சொல்லுவாங்களே, ஒரு பில்டிங் கட்டும்போது நீங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லேட் பண்ணுறீங்க, அதே மாதிரி பிளின் பீம்லாம் வைக்கிறீங்க, அதே மாதிரி இதில் ஃபவுண்டேஷன் இருக்குது. ஃபவுண்டேஷன் எப்படின்னாக்கா, அந்த ஃபவுண்டேஷன் முன்னாடி நீங்கள் க்ரியேஷன் ஆஃப் காஸ்மிக் பாடிஸ் பற்றி நல்லா படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். நல்லா மனது வந்து அந்த எந்த பிளானட், ரூலிங் பிளானட் எப்படி ஏது, இதில் வந்து மேக்ஸிமம் மார்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய விஷயம் இருக்குது. ஆமாம். ரெண்டாவது வந்து செலஸ்டியல் மூமெண்ட் பற்றி, ஆஸ்ட்ரல் வர்ஷிப் சொல்லி ஒரு 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 குரூப் இருக்குது ஹிடன் சொசைட்டியில். அவங்க வந்து அந்த செலஸ்டியல் மூமெண்ட், அந்த டைம் பிரகாரம் அதெல்லாம் கரெக்டாக பார்ப்பாங்க.